வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் என்னன்னா கோழி கறி குழம்பு. கோழி கறி குழம்பு வந்து என்னோடய ஊர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கானே, இது ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். நார்மலாக வந்து கோழி கறி குழம்பு பண்ணும்போது இந்த முருங்கை உருளைக்கிழங்கு போடுவாங்க. இதில் கொஞ்சம் அவரைக்காய் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் தனியா, காஞ்ச மிளகாய், சோம்பு இதெல்லாம் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கோழி கறி குழம்பு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்க மாட்டீங்க. ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்லுவீங்க. அதனால் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கோழி குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 750 கிராம், முருங்கைக்காய் 1 நம்பர், அவரைக்காய் 6லேருந்து 8 நம்பர், ஆனியன் 3 நம்பர், தக்காளி 3 நம்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த ரெட் சில்லி 13லேருந்து 18 நம்பர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரண்டை பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி, கொத்தமல்லி தேவையான அளவு, முழு கரம் மசாலா தேவையான அளவு, அதாவது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், எண்ணெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் 3 பத்தை, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கோழி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஹோம்மேட் மசாலா பண்ணுறோம். அதாவது சோம்பு, காஞ்ச மிளகாய், தனியா, கருவேப்பிலை, இந்த 4 ஸ்பைஸை வச்சு நம்ம லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெட் சில்லி, தனியா, கருவேப்பிலை. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சொல்லியிருப்பேன். 1 டேபிள் ஸ்பூன் இந்த மசாலா வறுக்கிறதுக்கும், மீதி 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி காஞ்ச மிளகா, இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 10லேருந்து 12 நம்பர் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். மீதி வந்து தாளிப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்த பிறகு கையிலே க்ரஷ் பண்ணால் நல்லா பொடி ஆகணும். அந்தளவுக்கு மெதுவாக வறுத்து எடுத்தால் மட்டும்தான் நல்லா வரும். இதுக்கு பிறகு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதாவது தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு. இதில் வேணும்னா கசகசா போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அரைக்கிற பக்கம் காமிக்கிற உங்களுக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சிருக்கணும். ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது, அதே டைமில் தண்ணி மாதிரி அரைச்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது பேசிக்காக தேவையான மசாலாவும் வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, முழு கரம் மசாலா, இதெல்லாம் வந்து தாளிப்பாக போட்ட பிறகு காஞ்ச மிளகா, இந்த ப்ரிப்பரேஷன் தாளிப்பாக போடுறோம். அது கூட கருவேப்பிலையும் போட்டுறோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி கொடுத்துருப்போம். அதாவது இந்த வெங்காயம் 3னா தக்காளி 3 கொடுத்துருப்போம். நிறைய பேர் வீட்டில் தக்காளி கம்மி பண்ணியிருப்பாங்க, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஈக்குவலான குவான்டிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா வரும். அதே டைமில் காரம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த காஞ்ச மிளகாய், தனியா, அதுக்கப்புறம் பவுடர் மசாலா போடுற பார்த்தீங்கன்னா கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சாத்தே பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம். முருங்கைக்காய் 1 காய் போட்டால் போதும். ஏன் கேட்டிங்கன்னா 750 கிராம் சிக்கன், அதாவது 3/4 கிலோ சிக்கனுக்கு 1 காய் போட்டால் போதும். அதே டைமில் அவரைக்காவும் இதில் ஆட் பண்ணுறோம். அதனால் ரொம்ப காய் போட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் மாறும், அதே டைமில் டெக்ஸ்சர் கொடுக்காது. இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. அதுக்கு பிறகு தக்காளி போடலாம். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போடுறேன். தக்காளி போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் போட்ட உடனே மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக அந்த வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கிட்டோம். அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு தான் வந்து ஸ்பைசஸ் போட்டு யூஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு மிளகாய் பவுடர், தனியா பவுடர் யூஸ் பண்ணுறோம்.
இப்போது அப்படியே தொக்குமா ரெடி பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை குக் பண்ணுறோம். எடுத்த உடனே தண்ணி போடுறோம்னா கொஞ்சமாக தொக்கு மாதிரி வந்த பிறகு தான் தண்ணி ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை காயெல்லாம் நல்லா வெந்து வர்ற டைமில் அவரைக்காய் போட போகிறோம். இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் வந்து அவரைக்காய் யூஸ் பண்ணணும். ஏன் கேட்டினா அவரைக்காய் எடுத்த உடனே போட்டால் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது அவரைக்காய் ஸ்மாஷ் ஆகிடும். இந்த அவரைக்காய் போட்டு ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணுங்க. அதுக்கு பிறகு சிக்கன் பீஸ் போடலாம். நீங்கள் நார்மலாக வீட்டில் குழம்பு பண்ணும்போது இந்த மாதிரி முருங்கைக்காய் அவரைக்காய்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் உருளைக்கிழங்கு போடுவாங்க, உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. இதே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு குக் பண்ணுவாங்க. கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து கத்திரிக்காய் போட்டு குக் பண்ணும்போது ஸ்மாஷ் பண்ணுறாங்க. அந்த டைமில் இது சிக்கன் கிரேவி மாதிரி இருக்காது, கத்திரிக்காய் கிரேவி ஆகிடும். அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன் கத்திரிக்காய் போடாமல் வெறும் முருங்கைக்காவும் அவரைக்காவும் போட்டு குக் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் சிக்கனை போட்டு திருப்பி சாத்தே பண்ணுறோம். இந்த மாதிரி சிக்கனோட காய்கறி போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டா சூப்பர். இதே மாதிரி தான் மட்டன் கறியை நீங்கள் பண்ணலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வேணும்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். தண்ணி எடுத்த உடனே அதிகமாக போடணும்னா ஏன் கேட்டிங்கன்னா சிக்கன் வேக அதாவது கோழி நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சம் இந்த சிக்கன்லேருந்து தண்ணி இறங்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் ஏற்கனவே தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சிக்கனில் வர தண்ணியை போட்டு தின்னாயிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிக்கனை போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி போட்ட பிறகு ஒரு மூடி போட்டு இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ரெடி. பார்த்தீங்களா, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கறி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறோம். எல்லா ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் வந்து அந்த பவுடர் மசாலா ஆட் பண்ணணும். நீங்கள் எடுத்த உடனே அந்த பவுடர் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் போயிடும். அதனால் வந்து கடைசியாக இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துருக்கணும். 100% அளவுக்கு நல்லா சிக்கன் வெந்த பிறகு இந்த பவுடர் மசாலா நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வீட்டில் பவுடர் பண்ணியிருப்பீங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்திருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு இந்த பவுடர் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபைனலாக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு கறி குழம்பு ரெடி. என்னங்க, இந்த கோழி கறி குழம்பு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல? ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.